Hi, hello, வணக்கம். Welcome back to my channel, LunchBox recipes. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 5 minutesல செய்யக்கூடிய capsicum rice எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் எங்க சேனலை ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கறீங்க அப்படினா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே அந்த bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சரி வாங்க இந்த capsicum rice எப்படி 5 minutesல ஈஸியா பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கறதை வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த capsicum rice பண்றதுக்கு நான் ஒரு capsicum எடுத்துர்க்கேன். நல்ல பெரிய capsicum ஒரு capsicum எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு bowl rice எடுத்துர்க்கேன். இது வந்து ஒருத்தர் சாப்பிடுறதுக்கு நான் ஒரு capsicum எடுத்துர்க்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு pan வச்சுக்கிறேன். நம்ம வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான ஸ்டைலில் பண்ண போகிறோம். எல்லாரும் மாதிரி வறுத்து பொடி திரிச்சு அதை ஆட் பண்ணி அப்படி செய்ய போகிறதே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். கிட்ட வடித்து சாதம் மிஞ்சிருச்சு அப்படின்னா இதை செஞ்சிடலாம். இல்லை ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கறதுக்கு இதை செய்யலாம். ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகிறீங்கனாலும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து இந்த பேன் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வந்து இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே இதில் வந்து கொஞ்சோண்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வர சமயத்தில் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2-3 பல்ல எடுத்திருக்கேன். எண்ணெயில் பொரியும் போது அதோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம இப்போ இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சியும் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இஞ்சி இருந்துச்சு அதையும் ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே வதங்கும் போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சாதத்துக்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்குறதா இந்த எல்லாமே நம்ம போட்டது எல்லாமே இருக்கும். இது நான் வறுத்து தொலி உரித்து வச்சுருக்கேன் நிலக்கடலை பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த க்ரன்ச்சியாக இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை ஆட் பண்ணுங்கள். வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதனால் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல சொல்கிற மாதிரி தூக்கி தூர போடாமல் இதையும் சேர்த்து சாப்பிட சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்கள. இதில் வந்து நான் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பல்லாரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் கடலைப்பருப்பு எதுவும் ஆட் பண்ணல. இப்போ வந்து நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து உப்பு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா சாதத்தில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் தூள் வந்து நம்மளோட சாதத்துக்கு சூப்பரான கலர் கொடுக்கும். அதனால் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க வந்து லஞ்சை சாப்பிடாம அப்படியே திருப்பி கொண்டு வந்தாங்கன்னா செம கோவம் வரும். ஆனால் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இந்த வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து குழம்பு தனியாக பொரியல் தனியாக இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு எரிச்ச வந்துடும், போர் அடிக்கும், சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் இப்படி செஞ்சு கொடுங்க. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீளமாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கொயரானாலும் கட் பண்ணிக்கோங்க. பட் நீளமாக கட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை வந்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேப்சிகம் வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது. ஓரளவு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதில் வந்து நம்ம பெருஞ்சீரக பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதை சோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை பொடி திரிச்சு வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற அளவில் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் பல்வலியாக இருக்குது, அதனால் பேச முடியலை. அதனால் கொஞ்சம் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குது, கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி வந்து இந்த காய்கறியோடு சேர்ந்து வர அளவில் தான் இருக்கணும் தண்ணி. இப்போ பாருங்கள் நல்லா எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு. இதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருந்த இந்த சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாதத்தை ஆட் பண்ணியாச்சு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கேப்சிகம் எல்லாம் உடஞ்சிராமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக ஈவனாக ஆகிடுச்சு இந்த சாதம். ரொம்ப சாதம் ஆட் பண்ணாலும் நல்ல டேஸ்ட் இருக்காது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி தலைகளை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோவாக பார்க்குறதுனால தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் செஞ்சீங்கன்னா 2 மினிட்ஸ் தான் ஆகும். சூப்பராக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கிட்ட நம்ம கிண்டுனா போதும். ரொம்ப நேரம் கிண்ட அவசியம் கிடையாது. சும்மா அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹீட் மட்டும் இந்த சாதத்தில் அந்த ஹீட் மட்டும் ஏறின பிறகு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கேப்சிகம் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இதை குழந்தைங்க சாப்பிடாம மிச்சம் கொண்டு வருவாங்களா என்ன? நிச்சயமாக கிடையாது. லஞ்ச் பாக்ஸ் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு தான் கொண்டு வருவாங்க. இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ்லாம் தேவை கிடையாது. ஏன்னா நம்ம இதில் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதை அப்படியே சாப்பிட்றலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த கேப்சிகம் ரைஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். Until then, thanks for watching this video. நன்றி, வணக்கம்.